வெல்கம் டு ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷர். இன்னைக்கு ஃபேமிலியோட எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஸ்ரீ மகா பெரியவா அனுகிரக நிலையம்க்கு தான் போகணும். ரொம்ப நாளாக இங்கே போகணுன்னு பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இப்போ தான் நிறைவேறிச்சு. உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா அந்த ஆம்பியன்ஸு, அதோட அழகாக கோவிலில் வச்சுருக்கிறது, மாடு தொழுவம் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு நம்ம போய் விநாயகரை தான் சேவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ சந்திரசேகர விநாயகர் கணபதி அவங்கள தான் போயிட்டு ப்ரே பண்ணிட்டு வந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம மனசார என்ன நினச்சி வேண்டினாலும் அது நடக்கும். நடந்து முடிஞ்சோடனே நம்ம தேங்காவை இந்த மாதிரி கொண்டு வைக்கணுன்றது இங்கே ஐதீகம். ரொம்ப நல்லா நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் மோரோவர் நிறைய பேர் நடந்தது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா லிங்கோத்பவரும் அப்புறம் கஜபிருஷ்ட விமானமும் இங்கே அழகாக இருந்தது. ஸோ சூப்பராக பார்த்திங்கன்னா அவங்க எல்லாரையும் ப்ரே பண்ணிவிட்டு அழகாக அப்படியே நடந்துக்கிட்டே இருந்தோம். ஃபுல்லாகவே பார்த்தோம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. சரின்ட்டு அதெல்லாம் அழகாக ரசிச்சுக்கிட்டே அப்படியே போகணும். இருந்தாலும் விநாயகரை இன்னும் கொஞ்சம் அழகாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக மனசார நின்றுட்டு ப்ரே பண்ணிக்கிட்டோம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்குங்க. இங்கே நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதுக்காகவே வராங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்களுக்கு டைம் கிடச்சதுன்னா இங்கே போய் பாருங்க. அப்படியே அழகாக வந்தோம் அப்படின்னா ஸ்ரீ மகா அதாவது ஜெகத்குரு சந்திரசேகர் அவரோட சன்னிதானம் இங்கே தான் இருக்குது. சூப்பராக இவர் தான் அந்த அழகாக இருந்தார். சூப்பராக பார்த்திங்கன்னா நல்லா ப்ரே பண்ணிட்டு வந்தோம். இவரோட அந்த கோவிலுக்குள்ளே போகணும் அப்படின்னா மென் கண்டிப்பாக வேஷ்டி தான் உடுத்திருக்கணும். லேடிஸ் பார்த்திங்கன்னா சாரீ தான் உடுத்திருக்கணும். இது கண்டிப்பாக அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அப்புறம் குழந்தைங்க அங்கே அழகாக உட்காந்து பார்த்திங்கன்னா வேதமும் படிச்சுட்டு இருந்தாங்க. பெரிய குளம் இருந்தது. சூப்பராக போயிட்டு அதை எல்லாமே சுற்றி பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. நீட்டாக இருக்குது. தண்ணி இன்னும் கொஞ்சம் பராமரிக்கலாம். சூப்பராக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு அழகாக வந்தோம். வந்தால் காஞ்சி காமட்டுக்கோடி ஸ்ரீ மகா பெரியவா இங்கே தவம் புரிந்த ஸ்தலம் இருக்குது உள்ள. இங்கேயும் கம்பல்சரியாக பார்த்திங்கன்னா லேடிஸ் எல்லாமே சாரீ போட்டுட்டு வரணும். விமென் எல்லாமே பார்த்திங்கன்னா வேட்டி போட்டு வரணுங்க. இது இங்கே ரொம்பவே ஃபாலோ பண்ணுறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. உள்ளே போனோம்னா அவர் யூஸ் பண்ண அந்த படுக்கை அழகாக இருந்தது. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு நல்லா கொஞ்ச நேரம் அவர்கிட்ட அங்கே உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு வந்தோம். சூப்பராக இருந்தது. மனசுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. அழகாக அப்படியே அந்த கோவிலை ஃபுல்லாகவே சுற்றி பார்த்தோம். இங்கே பார்த்திங்கன்னா மாதம் அனுஷ நட்சத்திரம் அன்றைக்கு ரொம்ப செலிப்ரேட் பண்ணுறாங்க. நிறைய பேர் வருவாங்க அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருந்தோம். அழகாக அங்கே கிணறு இருந்தது. ஸோ பித்தளை குடம் இருந்தது. அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அழகாக வந்தோம். ஸோ அங்கேயே எங்களுக்கு பிரசாதம் கொடுத்தாங்க. பொங்கல், புளியோதரை, லெமன் ரைஸ், தயிர் சாதம், சக்கரை பொங்கல் எல்லாமே கொடுத்தாங்க. ஸோ அழகாக பார்த்திங்கன்னா சூப்பராக சாப்பிட்டு முடித்தோம். கோவிலுக்கு போய் நல்லா மனசார தரிசனம் பண்ணிவிட்டு அங்கங்கே கொஞ்சம் பிக்சர்ஸும் எடுத்துக்கிட்டோம். குளத்துக்கிட்ட இவன் அப்படியே பக்தி முத்திடுச்சு. ஸோ சுவாமிக்கிட்டலாம் அழகாக எடுத்துக்கிட்டு அப்படியே முடிச்சுட்டு போனோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா விஜயலக்ஷ்மி நர்சிங் இருந்தது, நர்சரி. சரி கொஞ்சம் செடி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் செடியெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போனால் தானே இந்த வழியில் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஸோ சின்ன பையனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் செடிகளில். ஸோ அதனால் அவன் முதலே சொல்லிவிட்டான் என்னென்ன செடி வாங்கணும் அப்படின்ட்டு. ஸோ அவனுக்கு பிடிச்ச மாதிரி ரோஸு, கொஞ்சம் செம்பருத்தி, அதே மாதிரி கொஞ்சம் காய்கறிகள் விதை இல்லாமல் வாங்கியிருந்தோம். எனக்கு ஆடி மாதம் வரப்போதில்லை. ஸோ ஆடி மாதம் விதைச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இருக்குது. அப்புறம் இன்டோர் பிளான்ஸு, அப்புறம் அழகாக துளசி மாடம் என்னென்ன இருந்ததுன்னு பார்த்தோம். சூப்பராக இந்த மாதிரி வச்சு ஃபவுண்டைன் கூட பண்ணலாம். நல்லா அழகழகாக இருந்துச்சு. சரி செடியெல்லாம் ஒரு அழகாக பார்த்துட்டு கருவேப்பிலை மரம், முருங்கை மரம் எல்லாமே இருந்தது. அவங்க பார்த்திங்கன்னா மாடி தோட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சொன்னால் கூட செட் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னாங்க. ஸோ குட்டி குட்டி செடி ரொம்ப ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாமினல் ப்ரைஸில் தான் இருந்தது. அதனால் எங்களுக்கு என்னென்ன தேவையோ அழகாக எல்லாத்தையுமே வாங்கிட்டு அவ்வளோதான் இந்த டேவை ஃபினிஷ் பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷருக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர். பபாய். வணக்கம்.